டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. திருமணம் நிச்சயிக்கப்பட்ட இளம்பெண் ஒருவர் ஸ்கூட்டரில் சென்ற போது கீழே விழுந்தது லாரி டயரில் சிக்கி உயிர் இழந்துள்ளது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த தம்பதி மாணிக்கம் சண்முகவல்லி, இவர்களின் மகள் இந்துமதி, வயது 24. இந்துமதி தனியார் செல்போன் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வந்தார். கடந்த 3ஆம் தேதி இந்துமதிக்கும் மகுடஞ்சாவடியை சேர்ந்த ஒருவருக்கும் திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது. அடுத்த வருடம் ஜனவரியில் திருமணம் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது. இந்நிலையில் சண்முகவல்லியின் அக்கால் வீட்டுக்கு நேற்று முன்தினம் இந்துமதி தனது தாயாருடன் ஸ்கூட்டரில் சென்றார். பின்னர் நேற்று காலை இந்துமதி மட்டும் தனியாக ஸ்கூட்டரில் சேலம் நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அங்குள்ள வேகத்தடையில் ஏறி இறங்கும் போது இந்துமதியின் துப்பட்டா லாரியின் பக்கவாட்டில் இருந்த கொக்கியில் சிக்கியது. இதனால் ஸ்கூட்டரில் இருந்து நிலை தடுமாறி கீழே விழுந்து அவர் லாரியின் அடியில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். விபத்து தொடர்பாக லாரி ஓட்டுநரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.